வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். எந்திரன் படத்தின் கதை திருடப்பட்டது இல்லை என உரிமையியல் நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாக இயக்குநர் சங்கர் விளக்கம். அமலாக்கத்துறை முடக்கிய சொத்துக்களை விடுவிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்காததால் 5000 கோடி ரூபாயை இழந்துவிட்டதாக தர்மேந்திர பிரதான் சாடல். புதிய கல்விக் கொள்கையை அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிப்பதால் தமிழக மாணவர்களின் வாய்ப்புகள் பறிபோவதாகவும் குற்றச்சாட்டு. Samagra Shiksha and PM Shri, these are the two integral components of implementation of NEP. Tamil Nadu is losing around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM Shri schools, which is focused on scientific education, which is focused on teaching method in Tamil language. இருமொழி கொள்கையில் என்ன அரசியல் இருக்கிறது என தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதல்வர் உதயநிதி கேள்வி. தமிழ்நாட்டின் நிதி உரிமையையே கேட்பதாகவும் பதிலடி. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு. நம்ம எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதுல என்ன அரசியல் பண்றது எனக்கு புரியல. இருமொழி கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். ஹிந்தியை எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதி. இந்தியாவில் 56 மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கையால் தமிழ்நாடு மக்கள் வேதனையும் வெறுப்பும் அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நிதியை வழங்க மறுப்பது மக்களுக்கு மத்திய அரசு இழைக்கும் துரோகம் என காட்டம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் எந்தெந்த மொழிகளை கற்க விரும்புகிறார்கள் என கருத்து கணிப்பு நடத்த வேண்டும். கல்வியியல் அரசில் செய்யாமல் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணைய வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து வரும் 25ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். மாணவர் அணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என அறிவிப்பு. அரசியல் சாசனத்தின் கீழ் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக ஆளுநர் எழுத்துப்பூர்வ மனு தாக்கல். தேவைப்பட்டால் ஆளுநருக்கு எதிரான வழக்குகளை அரசியல் சாசன அமர்வுக்கு நீதிமன்றம் மாற்றலாம் என்றும் கோரிக்கை. ஒரு மசோதா மீதான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா செயலிழந்து விட்டதாக அர்த்தம். காலாவதியான மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் மனு. எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளை குறைத்த ரயில்வே துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு. எளிய மக்கள் பயணம் செய்யும் பெட்டிகளை குறைத்துள்ளதாக கண்டனம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல் AR நிறுவனம் நெய் தயாரிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு. பால் விற்பனையை தொடர அனுமதி. ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் பெற்ற பழனி கோயில் தலைமை அலுவலக பொறியாளர் கையும் களவுமாக கைது. 21 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு முதற்கட்டமாக 18,000 ரூபாயை பெற்ற போது சிக்கினார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி வெடித்ததில் படுகாயமடைந்த பெண். சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணம். பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மதுரை ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் பால் நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. ஊக்கத்தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக வழங்க எதிர்ப்பு.
மக்கள் நீதி மய்யத்தின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் தலைவர் கமல்ஹாசன் கொடியேற்றி வைத்து பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானியமான கூட்டம் இல்லை. இதைவிட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த பிளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள், வாக்காளர்கள் அல்ல. அது யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா என் கண் நனைந்தது. அன்று தொண்டை கட்டி போனது, எனக்கு பேச வரவில்லை. அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம தமிழர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள். இந்தியை திணிக்க முயன்றதை தடுத்தவர்கள் இன்று நரைத்த தாடியுடன் நின்று கொண்டிருப்பார்கள் இந்த கூட்டத்தில். மொழிக்காக உயிரையே விட்டுருவீங்களான்னா விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி விஷயத்தோட விளையாடாதீங்க. நீங்க பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும், தமிழனுக்கு தெரியாதா தனக்கு எந்த மொழி வேண்டும், எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு. பச்சை குழந்தைக்கே உண்டு. அளவுக்கு மீறி தாயார் உணவு ஊட்டினால் முகத்தை திருப்பிடும், இல்ல துப்பிடும். நாங்க அந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் செய்ய தூண்டாதீர்கள் எங்களை. இப்பொழுது 8ஆம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு 8 வயதாகிவிட்டது. நாம் வளர்த்த குழந்தை இது. இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது. ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் முக்கியமான தருணங்கள், படிக்கட்டுகள், நாம் ஏறி வந்த படிக்கட்டுகள். மையத்தில் மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பொருள் என்ன? மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமதே அர்த்தம் புரியும் உங்களுக்கு. மாணவர்கள் தான் நாளை. அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதையெல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டுமே தவிர, நான் சொன்னதை நீ கத்துக்கலன்னா உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும். அது ஒருவேளை மறந்து போயிருந்ததுன்னா நாளை சொல்லும். மாற்றத்திற்கு தயாராக உங்களை தகுதி உள்ளவர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை நான் 1ஆம் ஆண்டிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. பத்தலைங்கிறது இவருக்கு வேலையா போச்சுங்க. அப்படிங்க பத்தலை தான். நான் இப்ப வந்ததே பத்தலைங்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுங்கிறேன் நான். இங்கே இந்த 8 ஆண்டு காலமாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் பார்த்தா பேர் சொல்ல முடியும். இப்ப எல்லாரும் வந்து தனியா ஸ்நேகன், முரளியா, இவர் ராகேஷ்லாம் கொஞ்சம் இல்ல, 1 வருஷம்
ஒரு வருஷம் லேட்டா வந்தாரு. என்ன ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க அப்பா, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு தன்னுடைய பொட்டன்ஷியல் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், அடுத்த வருடம் சட்டமன்றம்ங்கிறதெல்லாம் வெறும் பேச்சாக இருந்துவிடக் கூடாது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அந்த பலம் இல்லாதவர்களுக்கு அது இருக்கும்படி செய்ய வேண்டும். நீங்கள் ஒளிரும் தீபம் என்றால் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும்.